கேபிஒய் பாலா, எதுக்காக உங்களுக்கு இந்த வேலை? ஏன் இந்த தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க கேபிஒய் பாலா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. ஏன் அப்படின்னா, இவங்களுக்கு நல்லது பண்ணாலே ஒரு பெரிய ஒரு கொலை குத்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. நானும் சரி விட்டுறலாம், கடந்து போகலான்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தான். இவனுக்கு ரொம்ப ஓவராக போய்கிட்டு இருக்கானுங்க. ஆனால் ஒருத்தவன் நல்லது பண்ண வந்தா ஏன்டா உங்களுக்கு இந்த அளவுக்கு காண்டா இருக்கு? ஏன் அவன் மேலே இந்த அளவுக்கு வன்மத்தை கொட்டிக்கிட்டு இருக்கீங்க? உங்களால் முடிஞ்சா நல்லது பண்ணுங்க, இல்லை ஹெல்ப் பண்ணுங்க. உங்களால் முடியலையா வாயை பொத்திக்கிட்டு போயிடணும். அதுக்கு ஒருத்தவன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா அவன் எப்படி ஹெல்ப் பண்ணலாம்? இதுக்கு நான் ஏதாச்சும் ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டு இவன் மட்டும் எப்படி இவ்வளோ பண்ணலாம், என்னால் பண்ண முடியலையே அப்படின்ற ஒரு காண்டில் அவங்கள போட்டு என்ன சொல்கிறது, வாயில் வந்ததெல்லாம் பேசுறது. அதுக்கு தான் சொல்கிறேன், கேபிஒய் பாலா எதுக்கு உங்களுக்கு தேவையில்லாத வேலை? ஏன் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை யாரும் பண்ண சொன்னாங்களா? உங்களுக்கு இதெல்லாம் தேவையா? ஏன் இதெல்லாம் ரொம்ப தப்பு கேபிஒய் பாலா அப்படின்னு தான் சொல்ல தோணுது. இப்போ இப்படி ஒரு கேங் வந்து ஸ்டார்ட் பண்ணி கிளம்பிட்டானுங்க கேபிஒய் பாலாவை போட்டு பொழக்கிறதுக்கு. ஸோ அதை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் எப்பயும் சொல்கிற மாதிரி தான், உங்கள் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்களை மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ மறுபடியும் டாபிக் போகலாம். ஸோ கேபிஒய் பாலாவை மோஸ்ட்லி எல்லாருக்குமே தெரியுங்க. எப்படி தெரியும்னு பார்த்தீங்கன்னா, கலக்கப்போகுது யார் மூலமாக எல்லாருக்குமே கேபிஒய் பாலா வந்து நிறைய பரிச்சயமானவர் தான். குறிப்பாக சொல்ல போனோம்னா, அவர் பண்ணக்கூடிய ஸ்டாண்டப் காமெடியாக இருக்கட்டும், டக்குன்னு டைமிங் காமெடியாக இருக்கட்டும், இந்த இது மூலமாக ரொம்பவுமே அவர் வந்து பிரபலமாயிட்டார். அது மட்டும் கிடையாது, நான் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து கேபிஒய் பாலா பார்க்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு ரொம்ப ஒல்லியாக ஒரு பையன் போலீஸ் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு பெல்ட்டு கூட இடுப்பில் நிற்காமல் அப்படியே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பார். அதுதான் நான் கேபிஒய் பாலாவை ஃபஸ்ட் டைம் பார்த்ததுன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் நான் ஃபஸ்ட் டைம் வந்து கேபிஒய் பாலாவை வந்து நான் பார்க்குறேன். இப்படி ஒரு மனுஷன் இருக்கான் அப்படின்னு. ஏன்னா எனக்கு இப்போ தான் எனக்கு அதெல்லாம் ஞாபகம் வருது. அப்படி ஒரு ஏன்னா அவர் கூட இருந்தவர் இப்போ இருக்காரா இல்லை இந்த இதில் இருக்காரா இல்லையான்னு கூட தெரியாது. பட் கேபிஒய் பாலா பார்த்தீங்கன்னா அவனோட திறமையால் மேலே வந்துட்டாப்ல. அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காருன்னா, அதாவது அவர் பண்ணக்கூடிய அந்த ஷோ பண்ணக்கூடிய அது எல்லாத்துலேயும் வரக்கூடிய பணத்தை வச்சு மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுறது. குறிப்பாக சொல்ல போனோம்னா வண்டி வாங்கி கொடுக்குறது, இல்லை யாருக்காச்சும் எதாவது ஹெல்ப் பண்ணணும்னா ஹெல்ப் பண்ணுறது, ஒரு குழந்தைக்கு வந்து ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமா அதை கட்டுறது, இல்லை ஒருத்தவங்க வீட்டில் இந்த இது பிரச்சனையா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு இது பண்ணுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. குறிப்பாக சொல்ல போனோம்னா இந்த நடிகர்களாக இருப்பாங்களே, அதாவது குணச்சித்திர நடிகர்கள், துணை நடிகர்னு சொல்லுவாங்களே, அவங்களுக்கு எதாவது உடம்பு முடியலை, அவங்க வீட்டில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னா அவர் போய் ஹெல்ப் பண்ணுறது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆம்புலன்ஸ், உண்மையாக சொல்ல போனோம்னா உயிர் காக்கும் இந்த ஒரு ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுக்குறதுலாம் எனக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு இப்போ புல்லரிக்குது. அந்த அளவுக்கு ஒரு நல்லது பண்ணக்கூடிய ஒரு மனுஷன் இப்போ என்னடானா தான் வந்து சொந்தமாக ஒரு ஹாஸ்பிட்டல்னு சொல்கிறத விட ஒரு கிளினிக் கட்டணும், இலவசமாக அவங்களுக்கு மருத்துவம் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றதான் என்னுடைய கனவுன்னு சொல்லியிருக்காரு. ஆனால் இப்போ என்ன, இவங்க இப்போ கனவுன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்க. இப்போது அவர் அதுக்கான வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஆனால் இப்போ இதில் என்னடா உனக்கு பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைங்க. இப்போ ஒருத்தவன் நல்லது பண்ணால் அதை பிடிக்காதவன் வந்து உனக்கு வயிறு எரியும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி இப்போ எல்லாருக்கும் வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. எல்லாருக்குன்னு சொல்கிறத விட அந்த மாதிரி மனநிலையில் இருக்கிறவங்களுக்கு வயிறு எரிய ஆரம்பிச்சிருச்சு. அவனுங்க என்ன சொல்கிறானுங்கன்னா, அவங்க சொல்லும்போது எனக்குலாம் ஒரு பக்கம் சிரிக்கிறதா கோவப்படுறதானே தெரில. ஏன் அப்படின்னா, இவர் வந்து ஒரு இலுமினாட்டி, இவர் வந்து அமெரிக்காவோட கைக்கூலின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டு இருக்கானுங்க. கைலின்லாம் சொல்லி இருக்கீங்களாடா, யாரா நீங்களாம்? ஏண்டா ஒரு மனுஷன் நல்லது பண்ணாலே அவன் ஏதோ ஆட்சியை பிடிக்க போகிறான், அமெரிக்காட்டேருந்து பணம் வாங்கிட்டான், ஆப்பிரிக்காட்டேருந்து பணம் வாங்கிட்டான், இலுமினாட்டியோட ஒரு ஆள் தான் இவன்னு சொல்லி கிளம்பிடுறானுங்க. யாரா நீங்கள், எங்கேருந்துடா வரீங்க? உங்களாம் நான் என்ன சொல்கிறேன்னா, இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கன்னா நல்லது எவனாச்சும் பண்ணணும் வந்தால் கூட பண்ணாமல் போயிடுவாங்க போல இருக்குது. அந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காரு. இவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப சில்லியாக இருக்குது. ஏன் அப்படின்னா, ஒருத்தவருக்கு வந்து பைக் வாங்கி கொடுத்தாரு, பெட்ரோல் பங்கில் வேலை பார்க்குற அந்த பையனுக்கு வந்து பைக் வாங்கி கொடுத்தாரு. செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னார், ஓகே. ஆனால் செகண்ட் ஹேண்ட்ஸில் வாங்கி கொடுத்தேன்னு சொன்னார், ஓகே. அதில் அவர் எதுக்கு வண்டியில் வந்து நம்பர் பிளேட் எதுக்கு மறைச்சாரு? இத்தனை ஆம்புலன்ஸ் வாங்கி கொடுத்துருக்காருல, அது எதுக்கு நம்பர் பிளேட் மறைச்சாரு? உங்களுக்கு அவர் நம்பர் பிளேட் மறைச்சது தான் உங்களுக்கு பிரச்சனையா? எனக்கு ஒன்றும் புரியல. அதில் அவர் ஒருத்தர் உட்காந்துக்கிட்டு சொல்கிறாரு, அப்படி வாங்கி கொடுக்குற அந்த இதிலெல்லாம் ஒன்று நம்பர் பிளேட்டை வந்து இவர் அழிச்சிருப்பார், இல்லைனா நம்பர் பிளேட் தெரியாமல் நின்றுக்கிட்டு இருப்பாராம். ஏன் தெரியும் போதே போய் ஃபோட்டோ எடுத்து தொலைய வேண்டியது? உங்களுக்கு அந்த அளவுக்கு அவர் மேலே காண்டு இருந்துச்சு அப்படின்னா, அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு வெறுப்பு இருந்துச்சுன்னா, ஆம்புலன்ஸ் வந்து வாங்கி டொனேட் பண்ணியிருக்காருல, போய் பார்க்க வேண்டியதானே. டேரெக்டாக
இவங்களால எவனும் பார்க்க முடியாதுங்க. களத்தில் போய் எவனாலையும் எதையுமே பண்ண முடியாது. ஆனால் இவனுங்க அந்த ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு என்ன வேணால் பேசுவானுங்க, எப்படி வேணால் பேசுவானுங்க. வாய் இருக்குன்னு சொல்லி நீ பாடு உன் வடவாயை தூக்கிட்டு வந்து பேசுறியே. நான் என்ன கேட்குறேன், உன்னால் முடிஞ்ச ஒரு ஹெல்ப்பு, ஒரே ஒரு ஹெல்ப்பு, அந்த ரோட்டில் போகிற ஒரு அதாவது என்ன சொல்ல ஸ்கூல் படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு நோட்டு புஸ்தகம் இல்லை பென்சிலு பேனா ரப்பரு ஏதாவது ஒன்று உங்களால் வாங்கி தர முடியுமா? முடியாது. ₹1 உங்களால் செலவு பண்ண முடியல. அந்த மனுஷன் இவ்வளோ செலவு பண்ணிக்கிட்டு இருக்கானே, அதுக்கு கொஞ்சமாச்சும் அறிவு இருந்துச்சுன்னா இப்படிலாம் பேசுவீங்களா? நான் ஒரு வீடியோ பார்த்தேங்க, எனக்கு செம்ம காண்டாகி போச்சு. ஏன்னா இப்போ கண்டினியூவாக பிக் பாஸை பற்றி ஒருத்தன் போட்டுக்கிட்டு இருப்பான். நான் பேர் சொல்லி விரும்பலை. ஆனால் அவன் போட்டிருக்கான், அவனோட தம்ப்நெயில்ல என்ன தெரியுமா வச்சுருக்கான், கேபிஒய் பாலா வந்து ஒரு ஃப்ராடாமா. எப்படி ஃப்ராடு கேபிஒய் பாலான்னு போட்டு வச்சுருக்காண்டே. நான் என்ன கேட்குறேன், உனக்கு ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? இத்தனை பேர் உன்னோட சேனலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. மேபி நானே பார்த்துருக்கேன், இவனோட சேனல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் கொஞ்சம் கூட ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மென்டாலிட்டியே இல்லாமல் நீ வந்து கேபிஒய் பாலா வந்து என்ன சொல்கிறது, அமெரிக்காவோட கைக்குடி, இவனுக்கு வந்து இங்கேருந்து காசு வருது அங்கேருந்து காசு வருது. என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஹாஸ்பிட்டல் கட்ட எப்படி பணம் வந்துச்சு? காது கவஞ்ச கபோதி. நான் என்ன சொல்கிறேன்னா, அவர் வந்து ஹாஸ்பிட்டல்னு எந்த இடத்துலையுமே மென்ஷன் பண்ணவில்லை. அவர் சொன்னது கிளினிக் தான் சொல்லியிருக்காரு. கிளினிக்னா ஒரு சின்ன செட்டப்பே போதும். அதுக்கு தான் கேபிஒய் பாலா சொல்கிறாரு, சார் நான் நல்லாவே சம்பாதிக்கிறேன், அதாவது ஒரு மாதத்துக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு போனால் கூட எனக்கு ₹1,00,000 எனக்கு கிடச்சிரும், ஈஸியாக நான் அதை வந்து பண்ண முடியும்னு. அதுக்கு நான் கீழே கமெண்ட்ஸில் படித்து பார்த்தேன். அதில் நிறைய பேர் கேபிஒய் பாலா பொழந்த மாதிரி என்ன சொல்வது, அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசியிருக்கானுங்க. அதாவது எனக்குமே ஒரு டவுட் இருந்துச்சு, இப்படி எப்படி ஒரு ஆள் வந்து ஹெல்ப் பண்ண முடியும், இப்படி எப்படி ஒரு ஆள் ஹெல்ப் பண்ணி, ஏன் முடிஞ்சால் உங்களால் ஹெல்ப் பண்ணுங்களேன், உங்களால் முடிஞ்சால் நீங்கள் கொஞ்சம் ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்களேன். அதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, சரி ஹெல்ப் பண்ணுறீங்க, அது எதுக்கு வெளியே காட்டுறீங்கன்னு. நான் என்ன கேட்குறேன், இப்போ அவர் அந்த மாதிரி ஹெல்ப் பண்ணிட்டார், சரி அதை வந்து வீடியோவை எடுத்து இன்ஸ்டால் இதில் போட்டிருக்காருன்னு வச்சுங்க, நீ எதுக்கு அதை ஒரு கண்டென்ட்டாக எடுத்து வீடியோவை போடுற, ஏன் யூடியூப்பில் போடுற? ஏன்னா நிறைய மக்களுக்கு போய் சேரும், நிறைய வியூஸ் போனால் நல்லா பணம் கிடைக்கும்னு தான். அப்போது அதை ஒரு கண்டென்ட்டை எடுத்து பண்ணக்கூடிய உனக்கே பணம் தேவைப்படுதுன்னா, இப்போ அதை வந்து அது இருக்கிறனால தானே நீ பேசுகிற, அப்படி ஒரு விஷயம் நடந்ததுனால தானே நீ பேசுகிற. ஆனால் இதை வந்து நான் பண்ணுற ஒரு விஷயம் இன்னும் நிறைய பேருக்கு தெரிஞ்சு அவங்களே ஹெல்ப் பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் சத்தியமாக அவர் இதை நினச்சி பார்த்துருக்க மாட்டார். இப்படி ஹெல்ப் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு நாரப்பயலுக வந்து இதையுமே ஒரு குத்தம் சொல்லுவாங்கன்னு சத்தியமாக அவர் நினச்சி பார்த்துருக்க மாட்டார். இந்த மாதிரி ஆளுகள் இருக்கிறனால தான் எவனுக்கு ஹெல்ப் பண்ணுற மென்டாலிட்டியே போயிடுது. இதில் இன்னொரு விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த நிறைய யூடியூப்ஸில் நான் பார்த்துருக்கேன், ஹர்ஷா சாயின்னு ஒருத்தர் வந்திருப்பார், அவருமே நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் அவருக்கு கீழே போய் கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா சத்தியமாக சொல்கிறேன், ஒரு ஹேட்டர்ஸ் கூட இருந்திருக்க மாட்டாங்க. முழுக்க எல்லாருமே நீங்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார், நீங்கள் பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம், நீங்கள் இனிமேலும் கண்டினியூவாக பண்ணணும்னு சொல்லி எல்லாருமே பார்த்தீங்கன்னா எவனாச்சும் ஒரு ஹேட்டராக இருக்கணும்ல, எவனுமே ஹேட்டர் கிடையாது. அந்த ஆளையுமே வச்சு இவங்க வந்து ஓட்டிக்கிட்டு இருக்கானுங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியவே இல்லை, நீ எதைத்தானே டீ கோட் பண்ணுற? நீ நான் என்ன சொல்கிறேன்னா, நீ பிக் பாஸை டீ கோட் பண்ணுறதோட நிப்பாட்டிக்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் தேவையில்லாத வேலை பார்த்து அடி வாங்கிட்டு இருக்காது. நான் யாரை சொல்கிறேன்னு இப்போ வரைக்கும் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அப்புறம் என்ன சொல்லணும்னா, இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா கேபிஒய் பாலா வந்து ராகவா லாரன்ஸ் எல்லாம் பார்த்து பேசியிருப்பார். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ராகவா லாரன்ஸ் வந்து இதுக்கு முன்னாடி எனக்கு நான் ரொம்பவே பிடிக்கும். ஏன் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி வந்து அவருமே பார்த்தீங்கன்னா நிறைய ஹெல்ப்லும் பண்ணிக்கிட்டு இருப்பார். இது மட்டும் இல்லைங்க, இவர் வந்து ஒரு வாரம் நடக்கக்கூடிய ஏதோ ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் நினைக்கிறேன், டான்ஸ் அந்த டிவிலே வரும், அந்த ஒரு நிகழ்ச்சி வரும். அதிலே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வாரமும் இவர் வரக்கூடிய அந்த ஒரு செக்மெண்ட்டுக்கு வந்து இவருக்கு வந்து ₹50,000 எனக்கு வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ராகவா லாரன்ஸ்க்கு வரும். அவரே சொல்லுவார், எனக்கு வந்து ₹50,000 கிடைக்கும், இந்த ₹50,000 இந்த வாரம் இந்த உடம்பு முடியாதவங்களுக்கு இல்லை என்ன சொல்கிறது மாற்றுத்திறனாளிக்கோ தன்னால் முடிஞ்ச உதவியை நான் பண்ணுறேன், உங்களால் முடிஞ்ச உதவியை பண்ணுங்கன்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் வார எண்டில் தான் அவர் வருவார். ஒரு ஷோக்கு அவருக்கு ₹50,000 கிடைக்கும்னு சொல்லுவார். அப்படி வர ₹50,000 நான் வந்து இவங்களுக்கு கொடுக்குறேன், எனக்கு வந்து இந்த ஷோக்கான பணம் தேவையில்லை, அவங்களுக்கு இந்த பணத்தை கொடுக்குறேன், உங்களால் முடிஞ்ச உதவியை நீங்கள் பண்ணுங்கன்னு சொல்லி அவர் அந்த ஷோவில் சொல்லி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவார். எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் வந்து 90s கிட்ஸ் நிறைய பேர் வந்து பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன் அப்படின்னா, அப்போலேருந்தே ராகவா லாரன்ஸ் இப்போ வரைக்கும் தன்னால் முடிஞ்ச உதவியை பண்ணிக்கிட்டு தான் இருக்கார். அவருக்கு வரக்கூடிய அந்த என்ன சொல்கிறது
அவர் எந்த விதத்தில் வேணால் சம்பாதிக்கலாம். படத்து மூலமாக சம்பாதிக்கலாம், இந்த மாதிரி நிகழ்ச்சிக்கு போகிறது மூலிமா சம்பாதிக்கலாம், ஈவெண்ட்டுக்கு போகிற மூலிமா சம்பாதிக்கலாம், எதில் வேணால் சம்பாதிக்கலாம். பட் உதவி பண்ணுற அந்த ஒரு மனநிலை இருக்குது பார்த்தீங்களா, அவருக்கு அதாவது நேச்சுரலாகவே அவருக்கு இருக்குது. அதை நம்ம தப்பே சொல்ல முடியாது. அதே மாதிரி தான் கேபிவி பாலாவும். அதனால லாரன்ஸ் வந்து கேபிவி பாலாவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாலும் பண்ணலாம். அவர் பண்ணக்கூடிய அந்த விஷயங்களுக்கு வந்து அவர் வந்து சப்போர்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவர் வந்து என்ன சொல்கிறது, பாராட்டும் செஞ்சுருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை போட்டு நீங்கள் இந்த அளவுக்கு பாராப்படுத்தினீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த விஷயம் கேபிவி பாலாக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவர் கொடுத்த அந்த ஒரு பேட்டியை நான் பார்த்தேன். அதில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் வந்து இந்த மாதிரி ஒரு கிளினிக் கட்டி முடிச்சதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி ஒரு கான்ட்ரவர்சிலாம் ஸ்டார்ட் ஆகும்னு நான் நினச்சேன். பட் கட்டுறேன்னு சொன்ன உடனே இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி கேபிவி பாலா சொல்லிக்கிட்டு இருக்காரு. நான் என்ன சொல்கிறேன்னா, கேபிவி பாலா அதெல்லாம் நீங்களே கண்டுக்க இவங்கெல்லாம் ஒரு என்ன சொல்கிறது, இவங்களும் அதாவது தானும் படுக்க மாட்டான் தள்ளியும் படுக்க மாட்டான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தானும் உதவி பண்ண மாட்டான், உதவி பண்ணுறவனையும் உதவி பண்ண விட மாட்டான். அதுதான் இப்படி இவங்களோட மனநிலை. நான் என்ன கேட்குறேன்னா, இந்த அளவுக்கு டீ கவுட் பண்ணுறீங்களே, இப்போ ஆம்புலன்ஸில் எதுக்கு அந்த நம்பர் பிளேட் எதுக்கு மறைச்சேன், அந்த வண்டியில் எதுக்கு நம்பர் பிளேட்டை மறைச்சேன், நான் என்ன கேட்குறேன்னா, இந்த அளவுக்கு நீங்கள் டீ கவுட் பண்ணுறீங்களே, அவர் யாருக்காவது ஒரு ஆளுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பார்ல. இத்தனை வீடியோ பண்ணுறாரு, இத்தனை வீடியோவில் தான் இவருக்கு தான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லி ப்ராப்பராக அவங்களோட ஃபேஸ் எல்லாத்தையுமே சொல்லிடுறாரு. நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் டேரெக்டாக அவங்கள்ட்டே போய் கேட்டுருங்களேன், யாருக்கு ஹெல்ப் பண்ணாரோ. இப்போ அந்த பெட்ரோல் பங்க் பையனுக்கு வந்து அந்த வண்டி வாங்கி கொடுத்தாரு, இந்த இத்தனை பேருக்கு வந்து ஆம்புலன்ஸை டொனேட் பண்ணியிருக்காரு, இத்தனை பேரோட முகம் அதில் வந்து பதிவாயிருக்குல்ல, உங்களுக்கு அந்த வீடியோலாம் கிடைக்கிறதுல டேரெக்டாக அவங்கள்ட்ட போய் பேச வேண்டியதானே. ஏங்க இந்த மாதிரி அவர் வந்து கொடுத்தாரு, அவர் கரெக்டாக உங்களுக்கு கொடுத்தாரா, இல்லை கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு மறுபடியும் வந்து அதை வந்து சும்மா ஒரு ஏமாத்து வேலை தானா அப்படின்னு சொல்லி டேரெக்டாக போய் கேட்டால் உங்களுக்கே தெரிஞ்சிட போகுது. நீங்களே போய் கேட்டு நீங்களே தெரிஞ்சுக்க வேண்டியதானே. அதெல்லாம் முடியாது. எப்படி, அதெல்லாம் முடியாது. நான் எதுக்கு அதெல்லாம் போய் கேட்டுக்கிட்டு, எனக்கு வந்து கண்ணுக்கு முன்னாடி இந்த மாதிரிலாம் தெரியுது. எனக்கு வந்து அந்த டீகோடு பண்ணுற அந்த ஒரு பைத்தியக்காரத்தானே எனக்கு இருக்குது. அந்த டீகோடிங் பண்ணியிருக்கேன். அவர் எதுக்கு அந்த நம்பர் பிளேட்டை மறைச்சாரு, அவர் எப்படி இவ்வளோ பணம் வந்து அவருக்கு எப்படி வந்துச்சு, அந்த பணத்தை வச்சு எப்படி ஹாஸ்பிட்டல் கட்டினாரு, இவர் அமெரிக்கா போயிட்டு வந்தார், அமெரிக்காவோட கைக்கூலி இவர். எப்பட்றா நான் என்ன நினைக்கிறேன், நான் என்ன கேட்குறேன்னா, நீங்கள் டைரக்ஷன் பண்ண போங்க, படம் டைரக்ஷன் பண்ண போங்க, சூப்பராக ஓடும், சூப்பராக டைரக்ஷன் ஓடும். அது மட்டும் இல்லாமல் இவனுக்கு என்ன சொல்கிறானுங்கன்னா, அது எப்படி பாலா வந்து சிவகார்த்திகேயனோட போட்டி போடலாமா, மதராசி படம் வரும்போது தான் இவரோட காந்தி கண்ணாடி படம் வரணுமா? அவர் ஒரு ஆக்டர், அவர் நடிச்சிட்டாரு. இப்போது இதை வெளியிடுறது யாரோட இதுக்குன்னா ப்ரொடியூசரோடது. ப்ரொடியூசருக்கு தான் தெரிஞ்சிருக்கணும், இப்படி மதராசின்னு ஒரு சிவகார்த்திகேயனோட படம் வருது, அவரோட அந்த டைம் பீரியடில் நம்மளும் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணோம்னா அது வேறு மாதிரி ஒரு இம்பேக்ட் ஏற்படுத்தணும்னு ப்ரொடியூசருக்கு தெரியணும், டைரக்டருக்கு தெரியணும். இது என்னமோ அவர் நடித்து கொடுத்ததுக்காக என்னமோ அவர் தான் வம்படியாக மதராசி வரும்போது என் படத்தையும் விடுங்கன்னு சொன்ன மாதிரி இவங்க பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இருக்கலாம் அப்படி, ஆனால் இந்த அளவுக்கு ஒரு குரூர புத்தி இருக்கவே கூடாது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இவங்க வந்து வேணுக்கனே வம்படியாக இவங்களை எவனோ தூண்டி விட்டுக்கிட்டு இருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. எத்தனை பேருக்கு அந்த ஒரு மைண்ட் செட் வந்துச்சுன்னு தெரில. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ வந்து இவர் வந்து ஹெல்ப் பண்ணுறதை அப்படியே விட்டுட்டு போயிடணும். இப்போ ஒரு கொஞ்சம் நஞ்ச பேருக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அதனால் நிறைய பேர் கொஞ்சம் நஞ்ச பேர் பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்களா, அதுவும் மொத்தமாக போயிடணும். இப்போ அவர் என்ன சொன்னார், இலவசமாக ஒரு கிளினிக் நான் ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து இலவசமாக மருத்துவம் கொடுக்கணும்னு நான் நினச்சிக்கிட்டு இருக்கேன். அது அப்படியே மண்ணாட மூடி போட்டு அவங்க கிளம்பி போயிடணும், எவனுக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கக்கூடாது. இவங்களோட நினப்பு அப்படி தான் இருக்குது. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ கிளினிக் கட்டுறதுக்கு பணம் எங்கே வருது, பணம் எங்கே வருதுன்னு கேட்குறேன். நான் சொல்கிறேன், நீனே கொடுத்துரு, உங்கள் அப்பா வீட்டு காசு இல்லை, நீனே கொண்டு போய் கொடு, உன்னால் முடிஞ்ச உதவியை பாலா சார் இந்தாங்க, கிளினிக் கட்டுறீங்களா, இந்த பணத்தை நான் உங்களுக்கு கொடுக்குறேன், இதையும் வச்சு கிளினிக் கட்டுங்க, இந்த ஹாஸ்பிட்டல் கட்டுங்கன்னு சொல்லி ஏன் நீ கொடுக்க வேண்டியதானே. அதெல்லாம் முடியாது. அதெல்லாம் எப்படி கொடுக்குறது? ஹெல்ப் பண்ணுறது அவர் தானே, அவர் தான் ஹெல்ப் பண்ணணும். நாமளும் ஹெல்ப் பண்ண மாட்டோம். நாங்கள் வந்து அவர் ஹெல்ப் பண்ணால் குறை மட்டும்தான் சொல்லுவோம். அசிங்கமாக இல்லை இவங்களுக்கு, கொஞ்சம் கூட அசிங்கமாக தெரியாது. அதான் இவங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயங்களுமே அப்படித்தான் இருக்கும். எவனாச்சும் ஹெல்ப் பண்ணால் அவனை போட்டு பொழப்போம், அவ்வளோதான். வேறு எதுவுமே பண்ண மாட்டோம். எங்களுக்கெல்லாம் அதுதான். அந்த யூடியூப்பில் ஒரு சேனலை வச்சுக்கிட்டு அதை வச்சு நாங்கள் வந்து வண்டையாக அவங்கள பிடிச்சி கரைச்சி ஊற்றுவோம். அவங்க வந்து ஹெல்ப் பண்ணுற அந்த ஒரு மென்டாலிட்டிலேருந்தே கிளம்பி ஓடி போயிடணும். அது மட்டும் இல்லாமல் இவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இப்படி ஒரு இது பண்ணுறாரு, விஜயகாந்த் தான் பண்ணிக்கிட்டு இருந்தார், ஆனால் அவருக்கு வந்து யாருக்கிட்டையும் சொன்னதில்லை, ஆனால் அது அதனால் பலனடைஞ்சவங்க வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, அவர் வந்து யூடியூப்பில் போட்டு சம்பாரிச்சுக்கிட்டா இருக்காரு, இன்ஸ்டாவில் போடுறாரு. இன்ஸ்டாவில் போட்டால் எல்லாருக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்ஸ்டாவில் வந்து பணம் வருதா, அந்த அளவுக்கு வருமா வராதான்றது வந்து எனக்கு தெரியலை. அப்படின்னா நான் அந்த இன்ஸ்டாவில் வீடியோ போடுறதும் கிடையாது, எனக்கு தெரியவும் தெரியாது. பட் நிறைய பேருக்கு அவருக்கு வந்து ஃபாலோவர்ஸ் இருக்குது, நிறைய பேருக்கு போய் தெரியுது. இந்த ஒரு காண்டு தான் அவங்களுக்கு இருக்கா என்னன்னு தெரில. சரி, அவர் ஹெல்ப் பண்ணுறது மற்றவங்களுக்கு தெரிய வச்சு பண்ணுறாரு அப்படின்னா அதில் என்னடா குத்தம் கண்டுபிடிச்சிங்க?
நிறைய பேருக்கு போய் தெரியப்படுதுன்னா, ஐயோ நம்மளால் ஒரு 100 ரூபா இருந்தால் யாருக்கா ஹெல்ப் பண்ணிடலாமே, இப்படி ஒரு மனுஷன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்காரு, நம்மக்கிட்டே ஒரு 100 ரூபா இருந்தால் இல்லை 1000 ரூபா இருந்தால் யாருக்காச்சும் ஹெல்ப் பண்ணலாமேன்னு சொல்லி நமக்கும் அந்த என்ன சொல்கிறது, இன்ஃப்ளூயன்ஸ் சொல்லுவாங்களே, இன்ஃப்ளூயன்சர்னு சொல்லுவாங்களே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஒருத்தவங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. நான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீ உங்களால் முடிஞ்சால் நீங்கள் அதை பண்ணுங்க, இல்லை உங்களை வந்து நான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணா அப்படின்னா தான் அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர். எனக்கு தெரிஞ்சு பாலாவுமே ஒரு இன்ஃப்ளூயன்சர். நான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கேன், சப்போஸ் உங்களாலேயும் முடிஞ்சிச்சுன்னா நீங்களும் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்றத வந்து அதுதான் ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது. எனக்குமே தோணுது, இப்போ பாலா இந்த மாதிரிலாம் பண்ணும்போது நாமளும் ஒரு 1000 ரூபா இருந்தால் நம்மளும் ஒருத்தவங்களை ஹெல்ப் பண்ணலாமே, நம்மளும் ஒரு 100 ரூபா இருந்தால் ஒருத்தவங்க ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி என்னையுமே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாருன்னா அவர் ஒரு இன்ஃப்ளூயன்சர். இதுக்கு தான் அவர் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மற்றவங்களும் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவர் நினச்சி பண்ணதை நீ ஏன்டா பண்ணன்னு சொல்லி அவரை போட்டு வறுக்கிறீங்களே, அதுதான் ரொம்ப பெரிய தப்பு. நான் என்ன சொல்கிறேன் பாலா, நீங்கள் வந்து இவங்களோட அந்த ஒரு என்ன சொல்கிறது பைத்தியக்காரத்தனத்தை நீங்கள் வந்து கண்டுக்காதீங்க. நீங்கள் பாட்டு உங்கள் ரூட்டில் போயிட்டு இருங்க, சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா, எந்த ஒரு தப்புமே கிடையாது. சப்போர்ட்டுக்கு நாங்கள் எல்லாருமே இருக்கோம். உங்களை சப்போர்ட் பண்ணி உங்களோட ஆதரவு பண்ணக்கூடிய எல்லாருமே இருக்கோம். குறிப்பாக நான் இருக்கேன். அதனால் நீங்கள் உங்களுடைய வேலையை கண்டினியூவாக பண்ணிகிட்டு இருங்க. நிறைய பேருக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கிளினிக் கட்டுங்க. இன்னும் என்ன சொல்கிறது, கிளினிக் என்ன, ஹாஸ்பிட்டலே கட்டி ஃப்ரீயாக நீங்கள் கொடுங்க. அதுக்கு வந்து முழு ஆதரவுமே மக்களோட ஆதரவு உங்கள்கிட்ட இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் இத்தனை பேருக்கு நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களே, அவங்களோட ஆதரவு இல்லாமையாக இருக்கும். கண்டிப்பாக அவங்களோட ஆதரவும் ஆசையும் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். கண்டினியூவாக நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுறது சூப்பராக இருக்குது. இனிமேலும் பண்ணுங்கள். என்ன சொல்கிறது, இனிமேலும் என்ன பண்ணணும்னா, இவங்க இப்போ வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு இன்னும் வயிறு எரிஞ்சு செத்து போயிடட்டும், அப்படியா ஏதாச்சும் ஒன்று ஆகட்டும், அவங்களுக்கு அப்படியாச்சும் நல்லது நடக்கட்டும். அதனால் நீங்கள் எதை பற்றியுமே கவலைப்படாமல் நீங்கள் உங்கள் ரூட்டில் போயிட்டு இருங்க. சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோங்க. நான் சொல்லணும்னு நினச்சேன். ஏன்னா இப்படி நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க, சப்போர்ட்டுக்கு யாராச்சும் பேசணும் அப்படின்றது, அப்படி நாம் பேசிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பேசணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. அப்போ தான் நம்ம போட வீடியோ வந்து கண்டினியூவாக நிறைய பேருக்கு போய் சேரும். ஸோ நீங்கள் இப்போ பண்ணக்கூடிய ஒரு சப்ஸ்கிரைபு நிறைய பேருக்கு இந்த வீடியோ போய் சேர்றதுக்கான முக்கியமான ஒரு காரணமாக அமையும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிச்சுங்க. அடுத்த வீடியோவில் போகும். டட்டா, பபாய்.